புரட்சி தலைவரை விமர்சித்த ஆண்டிமுத்து ராசாவை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் இழக்கச் செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விமர்சித்த வாய்க்கொழுப்பு ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அவிநாசியில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கழக பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோவை, நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு ஆண்டிமுத்து ராசாவுக்கு கண்டனம் தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர், கருணாநிதி குடும்பம் கடனில் சிக்கி தவித்த போது எங்கள் தங்கம் படத்தில் இலவசமாக நடித்து கொடுத்து கருணாநிதி குடும்பத்தையே வாழ வைத்தவர்கள் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி என்பதை நினைவு கூர்ந்தார். வரலாறு தெரியாத ஆண்டிமுத்து ராசாவுக்கு நாவடக்கம் தேவை என்றும், அவதூறு பேசுவதை நிறுத்திவிட்டு நல்லதை பேச வேண்டும் எனவும் கழக பொதுச் செயலாளர் அறிவுரை வழங்கினார். மக்களிடத்தில் அதிமுக அபரிமிதமான வளர்ச்சி பெற்றுள்ளதை கண்டு பொறாமையில் ஆண்டிமுத்து ராசா பேசியுள்ளதாகவும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முகத்தை வைத்துதான் திமுக ஆட்சிக்கு வந்தது என்றும் பொதுச் செயலாளர் கூறினார். கண்ணுக்கு தெரியாத காற்றில் ஊழல் செய்த ஆண்டிமுத்து ராசாவுக்கு புரட்சி தலைவர் குறித்து பேச தகுதி இல்லை எனவும் சாடினார். கோவை, நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்களுக்கு விடியா திமுக அரசு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்ற அவர், அதிமுகவின் திட்டங்களை விடியா திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வருவதாக விமர்சித்தார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும், முதியவர்களை குறிவைத்து கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறுவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் கூறினார். புரட்சி தலைவரை விமர்சித்த ஆண்டிமுத்து ராசாவை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் இழக்கச் செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புரட்சி தலைவரை விமர்சித்த ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து அதிமுக தொண்டர்கள் கண்டன கோஷம் எழுப்பினர். புரட்சி தலைவரை விமர்சித்த ஆண்டிமுத்து ராசாவே மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள் என அதிமுக தொண்டர்கள் முழக்கம் எழுப்பினர்.